விஜய் ஏற்கனவே இருக்கிற அவர்களுக்கு கொடுக்கிற கட்சிகளோட மாதிரி சேர்ந்து. ஆமா அவங்களுக்கு கொடுத்து பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. அங்க மிக்சடா ஏதாவது ஓகே, opinion வாய்ஸ் வருதா வாய்ஸ் என்ன சொல்றாங்க? நாம் தமிழர் கட்சியை பற்றிய உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்க சீமான் அவர்களுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட அரசியல் வருகை விவசாயத்துக்காக ஒரு முன்னெடுத்து செய்யறாரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதுவும் இல்லாம சாதி ரீதியா எல்லாமே கட்சி அமைக்கிறாங்க. சாதி பார்த்து என்ன ஓட்டு போடாத சொன்ன ஒரே ஆள் அவரு தான். அது மட்டும் இல்லாமல் களத்துல இறங்கி எல்லா இடத்துலயும் போறாரு ஒரே ஆள்னா அவர் ஒருத்தர் தான். அவர் பேச்சு பார்த்துதான் நானே ஒரு இன்ஸ்பைராகி பார்க்க ஆரம்பிச்சேன். அவர் பேசுற பேச்சு ஒவ்வொன்றும் ஒரு இதுவா இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தேவைன்றதை பார்த்து அவர் சொல்றாரு. தமிழ் பாரம்பரியான விவசாயத்தை ரொம்ப எளிமையா பேசுற இந்த ஜென்ரேஷன்ல விவசாயம் தான் நிக்கணும் மேல எடுத்து பேசுறதுல அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விவசாயம் அழிக்காம அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேகணுன்றது ஒரு ஒரு இதுவாக கொள்கையாகவே வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துல இருந்து என்னெல்லாம் இருக்குன்றத மேல கொண்டு வந்து மக்களுக்கிடையே எல்லாமே சொல்றது அவர் ஒருத்தர் தான். பனைமரம் எவ்வளவு முக்கியன்றது பனைமரம் எவ்வளவு முக்கியன்றது அவரை பார்த்துதான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சது. அடுத்தது களத்துல நின்று போராடி எந்த இதுனாலும் பார்த்துக்கலாம் நின்று போராடுற ஒரே ஆள்னா அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. என்னை பொறுத்தவரையும் அவரு அடுத்து வந்தா எனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். தம்பி, நிறைய விஷயம் சொல்றீங்க, ஆனா அவர் வந்து வெற்றி பெறதே இல்ல, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவரை பத்தி முழுசா தெரியாதவங்க பண்றாங்க. கொஞ்சம் அவர் பேசுறது ஒரு நிமிஷம் பார்த்தாங்க அப்படின்னா அவர் பேசுறத கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சா அவரே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவர் தெரியாம இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாருமே சிரிக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா தம்பியே ஒரு குட்டி சீமானா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து உணர்ச்சி பொங்க பேசுறாரு. வாழ்த்துக்கள் தம்பி. இங்க லேடிஸ் சைட்ல, அதாவது இங்க ரொம்ப நேரமா ஒருத்தவங்க வந்து நம்ம டிவிகே தலைவர் விஜய் பத்தி கேட்கும் போதும் சரி, நாம் தமிழர் கட்சி சீமான் பத்தி கேட்கும் போதும் சரி, நாம் பேசணும்னு இருந்தாங்க. சோ அவங்க கிட்ட நீங்க வந்து என்னென்ன கருத்துக்களை பதிவு பண்ணணுமோ எல்லாத்தையும் குட்டிடுங்க, மனசுல வச்சுக்காதீங்க, சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் சீமானாலே மக்கள் தான். அவர் பாலிடிக்ஸுக்கு வந்ததே மக்கள்னால தான். மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் ஃபர்ஸ்ட் பாலிடிக்ஸ்க்கே வந்தாரு. அவரை தள்ளி விட்டுட்டு நம்ம இஷ்டப்படி யாரை வேணாலும் கொண்டு வந்து வச்சிட முடியாதுல்ல அந்த இடத்துல. இப்போ சீமான் வந்து சோசியல் மீடியால அவ்வளோ பிரபலமா இல்ல, அதனால அவரை பத்தி தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். சீமான் வந்து அவர் வந்ததுனால எவ்வளோ நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆனா வந்து அதெல்லாம் வந்து வெளியே வந்தது இல்லை. இப்போ விஜய் எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறதோ இல்ல ஸ்னாப் போடுறதோ இப்படி இருந்தா எல்லாரும் பத்தியும் விஜய் பத்தி எல்லாருக்குமே தெரியும், மத்த டிஎம்கே ஏடிஎம்கே பத்தியும் எல்லாருமே தெரியும். ஆனா சீமான் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியறது இல்லை. ஏன்னா வந்து அவரு சோசியல்